ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா சமையல் vlogs. இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி தொகையில் தான். ரொம்ப ஈஸியாக, சிம்பிளாக, ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கொத்தமல்லி, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய் வத்தல், பெருங்காயம், புளி, தேங்காய், உப்பு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். அடுப்பு மீடியமாகவே வைங்க. இப்போ அதில் கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்க்குறேன். இப்போ அதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் சின்னதாகவே வைங்க. ஏன்னா அது வந்து தீஞ்சிரும். இந்த பருப்பெல்லாம் இதுவாகிடும், கருப்பாயிடும். அதனால் அடுப்பை சின்னதாகவே வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த கொத்தமல்லி தொகையல் வந்து ரொம்ப ஈஸியாக, ரொம்ப டேஸ்ட்டாகவும், ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும். இந்த கொத்தமல்லிலேயே நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பண்ணலாம். கொத்தமல்லி ரைஸ், கொத்தமல்லி புலாவ். சட்னிக்கும் தொகையலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, சட்னிக்கு வந்து நம்ம தாளித்து கொட்டுவோம். இது தொகையலுக்கு வந்து நம்ம தாளித்து செய்ய மாட்டோம். அதுவும் இல்லாமல் சட்னி வந்து கொஞ்சம் சிம்பிளாக, இது தோசைக்கு கொஞ்சம் தண்ணியாக நம்ம இதுவாக செய்கிறோம். தொகையல் வந்து கொஞ்சம் கெட்டியாக கரகரப்பாக நல்லா செஞ்சோம்னா சாப்பாட்டில் அதை பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி அது இருக்கும். இப்போ இதில் மிளகாய் வத்தல் சேர்த்துடலாம். நான் 6 மிளகாய் வத்தல் சேர்க்குறேன். காரம் எவ்வளோ தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்க்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் அடுப்பை சின்னதாக வச்சே பாருங்கள், பருப்பு நல்லா ரொம்ப சீக்கிரமாக இதுவாகிடுச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி சேர்க்கலாம். கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா நான் 2 கட்டு எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி நம்ம வந்து எவ்வளோ செஞ்சாலும் நமக்கு வந்து அது வதங்கும் போது அது ஒரு டக்குன்னு கம்மியாயிடும். இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் பாருங்கள். கொத்தமல்லி, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய் வத்தல், பெருங்காயம், புளி எல்லாம் சேர்த்து அதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் தான் எடுத்திருக்கேன். கம்மியாக தான் எடுத்துக்கணும், தேங்காய் நிறைய எடுக்கக்கூடாது, டேஸ்ட்டுக்கோசரம் அந்த தேங்காய். இப்போ அதில் உப்பு சேர்க்கலாம். வதங்கும் போது உப்பு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த உப்பு வந்து அந்த இல்பச்சட்டியிலே அப்படியே போயிடுச்சுன்னா உங்களுக்கு உப்பு சேராது. அதனால தான் நான் மிக்ஸி ஜாரில் இப்போ சேர்க்கும் போது அந்த உப்பு சேர்க்குறேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கரகரன்னு இருக்கணும் அந்த தொகையல் வந்து. நம்ம வந்து அந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் வந்து நல்லா நரன்னு இருக்கணும். அப்போ தான் அந்த தொகையலோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். சட்னி வந்து நம்ம இந்த மாதிரி ரொம்ப கொரகொரன்னு அரைக்காமல் கொஞ்சம் நகிழ அரைப்போம். இதுதான் அதுக்கும். அப்புறம் தாளிச்சி கொட்டிடுவோம் அதில் சட்னியில் பார்த்தீங்கன்னா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிடும். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஈஸியான கொத்தமல்லி தொகையல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.